Oggi per vedere Branta qui come fare sto capiso. Io ho preso 3 pezzi di sto capiso coda. Bella, questa coda, parte di coda bella tenera. Allora ho preso io எங்கட ஊரில் சொல்கிற கருவாடுண்டு நனைய போட்ட கருவாடு தண்ணி நல்லா அவிச்ச குதிச்சு வேற உப்பும் போட்டுட்டு ஸ்டொக்கை போட்டு கிடாக்கு அவிய விட்டு கிடாக்கு இந்த கருவாட்டை நல்லா அவிஞ்சு வேற எடுத்துட்டு ஒரு கோப்பையை போட்டுட்டு அந்த தண்ணிக்கே நீங்கள் உருளைக்கிழங்கா போட வரும் தான் அதுண்ட வாசம் வரும். அந்த தண்ணிக்கே உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுக்கிறேன் போட போகிறேன். போட்டு நல்லா அவிஞ்சு வேற இதை முள்ளெல்லாம் கூட துப்புராக்க வேணும். அந்த துப்புராக்கி வச்சுக்கிடாக்கு உப்பு போடாத கருவாடு நல்லா அவிஞ்சதை துப்புராக்கி வச்சிருக்கிறேன். இன்னும் இந்த உருளைக்கிழங்கு அவிஞ்சதுக்கு இதை தூக்கி போட்டு அவிக்க போகிறேன். திருப்பி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அவிக்க வேணும். அவிச்சா தான் அந்த உருளைக்கிழங்குலாம் உதுண்ட வாசம் வரும். நல்லா அவிச்சு போட்டு உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சு வந்த உடனே தண்ணியை ஊற்ற வேணும். புல்லாக ஊற்ற கொஞ்சம் ஊற்றி போட்டு இந்த கட்டத்தில் ஊற்றி போட்டு எண்ணெயை விட்டுட்டு இப்போ நான் எண்ணெய் மிளகுத்தூள் உள்ளித்தூள் எல்லாம் போட்டு விட்டுட்டு மசிக்க வேணும். இதை போட்டு நல்லா மசி கிரேம் மாதிரி இந்த இது சைஸுக்கு எடுக்க வேணும். இதுக்குள்ளே எண்ணெய் காணாண்டி கொஞ்சம் எண்ணெய் விடலாம். வெந்து உளிவக்காய் விட வேணும். போட்டுட்டு கிண்டினா சரி ரெடி. இதெல்லாம் திப்பாசி கொடுக்குறோம் நாங்கள். ரெடி ஆகிட்டுது. எனக்கு எப்படி கட்டுக்கிட்ட எல்லாம் இதாக கிடாக்கு. ஓகே, இப்படி போட்டால் கொடுக்குறோம் நாங்கள் எங்களுக்கு வாராங்களுக்கு. இது ஸ்பெஷல் ஜனவாளி ஊரியாவில் ஸ்பெஷல். Okay, bye bye.